Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பெஷலோட இந்த வளமையான ரூட்டீன் தான். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் மகள் வந்துட்டு தாலிங்குருவான் முடிச்சிட்டா, அதுக்கு பணியாரம் சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியார ரெசிபி ஒன்று உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். மாஷா அல்லா, இன்றைக்கு மகள் வந்துட்டு இந்த ஆகக்கெல்லாம் 30 ஜூஸும் வந்துட்டு முடிச்சிட்டா. அல்ஹம்துலில்லா. இவ்வளோ சுருக்க நாள் போகுதான்னு நினைக்கல. ஒரு பக்கத்தில் என்னடா ஒரு புதினம் வைக்குது, ஒரு பக்கத்தில் கவலையாகவும் வைக்குது. இனி வந்துட்டு மகள் 30 ஜூஸ் மாஷாலான்னு முடிச்சிட்டா. அப்போ அதுக்கும் பணியாரம் சுடணும் இல்லையா? இப்போ எங்கள்ட ஒரு பக்கத்தில் அப்படிதான், என்ன ஸ்பெஷல் வந்தாலும் பணியாரம் சுட்டுவாங்க. அந்த பழைய கால தாக்கள் இப்போல்லாம் பெருசாக அதெல்லாம் செய்கிறல்ல. இருந்தாலும் நாங்கள் செஞ்சு பழகினது அப்படின்றதால கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் பணியாரம் சுட போகிறேன். அது வந்துட்டு ஸ்பெஷலாக அந்த தேங்காய் பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த குருநாகலையிலலாம் நல்லா ஸ்பெஷல் ஆகிக்கும். அப்போ அந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. குருநாகலையில் அந்த தேங்காய் பணியாரம் ஸ்பெஷல் ஆகிக்குமே, அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரெசிபியை இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். சும்மா வளமையாக நாங்கள் நார்மல் பணியாரத்துக்கு கரைக்கிற மாலே எங்களுக்கு தாராளமாக இந்த தேங்காய் பணியாரமும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சுண்டலை மட்டும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடணும். அப்போ தான் அந்த தேங்காய் பணியாரமே டேஸ்ட் வைக்கும். பணியாரத்துக்கு தான் நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சு இப்போ மெஷினில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன், மிக்சியில். இதெல்லாம் வந்துட்டு வளமையாக நான் பணியாரம் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் மா கறக்கணும். கன்சிஸ்டன்சியெல்லாம் நான் வீடியோ போகக்கல நான் சொல்கிறேன் எப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த தேங்காய் பணியாரம் செய்கிற அந்த சுண்டலுக்கு திருவுற தேங்காய் நல்லா அரைமுத்தல் தேங்காய் வாங்கிச்சு அப்படின்னா சுண்டல் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த பணியாரம் மா கரைக்கிற கன்சிஸ்டன்சி எல்லாமே நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இன்னொரு வித்தியாசம் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் இந்த தேங்காவை வந்துட்டு மாலை சேர்த்து கரைச்சிப்பேன். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த பானியில் சேர்த்து கரைச்சிங்க அப்படின்னா ஒரு கிழமை வைக்கிற பணியாரத்தை இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 நாள் கூடுதலாக உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியிலே உங்களுக்கு பழுதாகாமல் வச்சுக்கலாம். அதை சுற்றி கட்டாயம் தேங்காவை வந்துட்டு பானிலே கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசிமா, அதுக்கப்புறம் மைதா இல்லாட்டி ஆட்டா கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பணியாரத்தோட அந்த டெக்ஸ்டர் இருக்குது இல்லையா, அது நல்லா வரும். நான் எப்போவுமே கொஞ்சம் இந்த எள்ளு சேர்த்துக்குவேன், அப்போ அந்த கடிப்படக்கெல்லாம் டேஸ்ட் ஆகிக்கும் இல்லையா, அது சுட்டி. இப்போ நாங்கள் தேங்காய் பணியாரம் செய்கிறோம் அப்படின்றதால கொஞ்சம் இறுக்கமான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துடணும். பானி அப்படி இல்லாட்டி நார்மலான தண்ணி கூட உங்களுக்கு சேர்த்துக்கலும். பானி சேர்த்திங்க அப்படின்ட்டா நல்லா இனிப்பாக டேஸ்ட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லாட்டி தாராளமாக தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த பணியாரத்துக்கு சீனி கருக்க நல்லா அளவான ஒரு கலர் வாரத்துக்கு தான் கறக்கி எடுத்துடணும். நிறைய கறக்கினீங்க அப்படின்னா எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கக்கல பணியாரத்தோட கலர் வந்துட்டு நல்லம் இல்லாமல் வந்துடும், பார்க்க நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு அந்த டிப்பை வந்துட்டு கட்டாயம் நினைவில் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடணும் தெரியா, அதை சுட்டி தான் இதில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது இந்த கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த சீசனல் ஃபுட்ஸ் ஒத்தர வீட்டில் இருக்குது அப்படின்றாலே போதும், எல்லா ரூட்டுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இது பக்கத்து வீட்டால் இந்த தோடங்காய் கிடச்சிருந்துச்சி, புளி தோடங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போ பணியாரமாக பொங்குற வரைக்கும் ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் இல்லையா, அப்போ நல்லா இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று செஞ்சு குடிச்சிருவோம் அப்படின்னு ஊற்றிட்டு இருக்கிறேன்.
இந்த ஆரஞ்சு மட்டும் இல்லை, நல்லா மாங்காய் காலத்தில் மாங்காய், முருங்கைக்காய் அப்படி எல்லாம் எங்களோட வீட்டில் காய்க்கிறத நாங்கள் பக்கத்து வீடுகள் எல்லாருக்கும் கொடுப்போம். அது மாதிரி அவங்களோட வீட்டுகளில் காய்க்கிறத தாராளமாக எங்களுக்கு வந்துட்டு கொண்டு தருவாங்க. கிராமத்தில் இருக்கிற ஸ்பெஷலே அதுதான் இல்லையா? அடுத்தது இந்த தேங்காய் பணியாரம் சுண்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக இந்த லெவரியவெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் சீனியை போட்டு நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு கரைக்கின பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு சீனி, வாசத்துக்கு கருவேப்பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த சீனி கரைஞ்சதுக்கு பிறகு திருவி வச்சுக்கிற தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். டேஸ்ட்டுக்காக வேண்டி கட்டாயம் தேங்காய் பணியாரத்துக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். போன முறை வீடியோலையும் நான் இட்லி ரெசிபி ஷேர் பண்ணக்கல நிறைய பேர் அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க, நான் போட்டில்லை அப்படின்னு சொல்லி. என் எல்லா ரெசிபீஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தராமல் என் வீடியோஸ் வந்தே இருக்காது. அதை சுட்டி கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபியை வந்துட்டு இந்த அளவுகளோடு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி தன்மை இல்லா போகிற வரைக்கும் அளவான நெருப்பில் அப்படியே வச்சிடணும். எனக்கு இன்றைக்கி பணியாரம் சுடுறதுல பிஸி அப்படின்றதால முத்தம் கூட்ட கிடக்கல. அப்போ என் மகள் தான் முத்தம் கூட்டிட்டிக்கிறா. ஏன்டா அவ்வளோ ஊத்தியாகியாமல் அவள் கூட்ட போகிறாவாம் அப்படின்னு கூட்டிட்டிக்கிற. அதோட ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். போன வீடியோவில் என் மகளோட ஃபஸ்ட் வாட்டர் கலர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப் சேர்த்திருந்தேன். நிறைய பேர் அவளுக்கு நல்லைக்குதும்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களோட கமெண்ட்டை வாசித்து காட்டவும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட், எல்லாரோட கமெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் அலாட். அடுத்ததாக இந்த தேங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு சின்னொரு சீக்ரெட் சொல்லித்தரேன். எப்போவுமே இந்த சுண்டலுக்கு நாங்கள் பணியாரத்துக்கு கரைச்சி வச்சுக்கிற மாவை கொஞ்சமாக ஊற்றி நெருப்பில் லேசாக போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் அந்த தண்ணி தன்மை போகிறதுக்கு. அப்போ நல்லா உருண்டை பிடிப்படும், இறுக்கமாக வைக்கும். அப்போ இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இனி பணியாரம் பொரிக்கிற டைம் சரி, மாவெல்லாம் ஒரு 3 hours அந்த மாதிரி புளிச்சிக்கும். கட்டாயம் புளிக்க வச்சு செஞ்சிங்க அப்படின்றதான் பணியாரம் நல்லா பொங்கி டேஸ்ட்டாக வரும். அப்போ நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் பொரித்த பணியாரம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ எண்ணெயெல்லாம் அது நல்லா இழுத்துரும். ஃபஸ்ட்டாக நாங்கள் தேங்காய் பணியாரம் சுட்டுருவோம். ஒன்றுமில்லை, இந்த கட்லெட் எல்லாம் பிடிப்போம் இல்லையா, அதை மாதிரி நல்லா இறுக்கமாக உருண்டையாக பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுவேன் பாருங்கள், இந்த பணியாரமாக கன்சிஸ்டன்சி இப்படி தான் நீக்கணும் நீங்கள் தேங்காய் பணியாரம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால். இப்போ நல்லா இப்படி மாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகலை போட்டு பொரிச்சு எடுத்துடணும். நெருப்பை நீங்கள் குறைவாகவே வச்சுக்கோங்க. மேலால் இப்படி எண்ணெயில் தாளலை அப்படின்னு சொன்னால் இப்படி கரண்டியால் கொஞ்சம் இப்படி தொளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கலர் எல்லா பக்கமும் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இறக்கி வச்சிடலும். அவ்வளோதான், தேங்காய் பணியாரம் லேசாக வீட்டிலே செஞ்சிடலும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் சும்மா பணியாரம் நார்மல் பணியாரம் செய்வோம் இல்லையா, அப்படி செய்யக்கல இந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகிக்கணும். அப்போ தான் இந்த சும்மா பணியாரம் உள்ளுக்கு பச்சையாகாமல் நல்லா வேகும். தேங்காய் பணியாரம் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஆசை. இப்போ எங்களோட உம்மாடு ஊர் பானகம், அங்கெல்லாம் இந்த தேங்காய் பணியாரம் அப்படி ஃபேமஸ். அவங்கள விட்டா தேங்காய் பணியாரம் செய்ய ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு செய்வாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி சரி இந்த தேங்காய் பணியாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. அப்போ நான் 2-3 தடவை ட்ரை பண்ணினேன். மாஷால்லா நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பணியாரம் சேர்க்கல. இப்போ நான் காட்டினேன் இல்லையா கன்சிஸ்டன்சி, இதை மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டுறணும். நீங்கள் பானி சேர்த்து லூஸ் ஆக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மலான தண்ணி சேர்த்து கூட உங்களுக்கு லூஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்படி ஊற்றி பொரிச்செடுக்கிற அவ்வளோதான். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு ஈக்கில் குச்சி அந்த மாதிரி வச்சு குத்தி எடுக்கலாம். இந்த பணியாரம் எப்படியுமே உங்களுக்கு பச்சையாகாது, நடுவில் சுட்டி குத்தாமல் எடுத்தால் கூட ஓகே தான். இந்த நாளில் ஊரில் எப்போவுமே மழை அப்படின்றதால விறகடுப்பு யூஸ் பண்ணுறது அப்படின்றது சரியான கஷ்டமாக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் அளவு தானே கேஸில் வச்சு பொரிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான் பொரிச்சுட்டிக்கிறேன். எப்போவுமே இந்த பணியாரம் சேர்க்கல நீங்கள் சின்ன நெருப்புலேயே பொரிக்கணும். அப்போ தான் அந்த உள்ளுக்கெல்லாம் நல்லா வைக்கும். என்ன தான் ரெசிபீஸ் செஞ்சு சரி வந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்ன்னு கொஞ்சம் மிக்குது இல்லையா, அது பர்ஃபெக்டாக அப்படின்றாலே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பெருமையாக்கும் இல்லையா. அப்போ யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே இந்த பணியாரம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் சரி வரல, ஃப்ளப் ஆகிட்டு உள்ளுக்கு பச்சையாயிரும், கலர் நல்லா வராது, அந்த மாதிரி நிறைய வந்துக்குது. அப்போ ஒரு 2-3 தடவை நான் விடாமல் ட்ரை பண்ணி அப்படி அனுபவம் எல்லாம் வச்சு பிள்ளையை திருத்தி செய்யக்கல தான் அடுத்த முறை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக அப்படி வந்த பிறகு தான் அந்த ரெசிபியையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ட்ரெடிஷ்னல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா, கொஞ்சம் பழகணும். அடுத்தது இந்த இஞ்சி ஹஸ்பண்ட் சந்தையால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
அப்போ நான் சொன்னேன் எங்கட வீட்டில் இந்த சைஸில் இப்படி தான் பிஞ்சு இஞ்சி இறங்கிக்குது, என்னதுக்கு நீங்கள் இதை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுனிக்குது இல்லையா பிங்கிஷ் கலராக, இது இப்போ நான் காட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பெருசாக வெட்ட தேவையில்ல, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பிங்கிஷ் ஆகிக்குது இல்லையா அந்த கலர் மேலே வரத்துக்கு மண்ணில் தாட்டி வச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா நல்லாவே இஞ்சி வந்துட்டு இறங்கும். க்ரோ பேக்ஸில் மாதிரி நாட்டி வைங்க உங்கள்கிட்ட இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா இஞ்சி வந்துட்டு நல்லா இறங்கும். என்ன இனி கொஞ்சம் காலம் பிடிக்கும் சரியாக இஞ்சி இறங்கி முத்துறதுக்கு, ஒரு வருஷம் அந்த மாதிரி பிடிக்கும். இப்போ இஞ்சி தட்டுப்பாடு இல்லையா, அப்போ சும்மா நாட்டி வைங்க, மண்ணில் போட்டது எதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லையா. இடம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் இந்த கிளிப்பை சேர்த்திருந்தேன். என் மகன் வந்துட்டு இந்த கார்டனிங் வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிப்பார். என்ன இனி எனக்கு தான் சரியான தொல்லை. அவர் வந்துட்டு நாட்டை வந்துடுவார், மம்பட்டி எடுத்துகிட்டு கொத்த வந்துடுவார் அந்த மாதிரி. சரி நீங்கள் ஓட்டை போட்டு தாங்க, நான் போடுறேன், இஞ்சி நாட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் நாட்டிட்டு இருக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து. அடுத்ததாக எனக்கு சில கமெண்ட் வரும். நான் வந்துட்டு இப்போ கமெண்ட்டே பற்றி பேசிக்கிறேன், நான் அதெல்லாம் டீப்பாக யோசிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்க வேணும். சும்மா எனக்கு ஒரு விதமாக பார்க்கல, உண்மைதான் இதை வந்துட்டு நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிச்சு. என் ட்ரெஸ்ஸிங் பற்றி பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னுக்குள்ளே விலாக்லேருந்தே நான் போட்ட ட்ரெஸ் இப்போவும் போட்டிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவிலலாம் நைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஹவுஸ் கோட்டோடே வந்துட்டு நான் விலாக் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். அப்போ சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு புதினமாய்க்கும், என்னடா இப்படி எல்லாமும் செய்கிறா, இப்படி சரியில்லை அந்த மாதிரி நினச்சிப்பீங்க. அப்போ அதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் மிச்ச நாளாக நினச்சிட்டிப்பேன். இந்த மினிமலிசம் அப்படின்ற ஒரு கொள்கைக்குது இல்லையா, அது எனக்கு இப்போ ஒரு புதுசாக தான் தெரியும். அந்த எதையுமே ஒரு சிம்பிளாக ஈக்கிற மாதிரி ஒரு மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். அப்போ ஒரு மினிமலிச வாழ்க்கை எனக்கு அதை பற்றி தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டிக்கிறேன் அப்படின்றது அந்த மினிமலிசம் பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து விளங்கிச்சு. எனக்கு உண்மையிலே ட்ரெஸ்ஸஸ் வந்து உண்மையிலே 2 இருந்தால் போதும், கழுவி நான் யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த உடுப்பு உடுக்கணும், அதை அப்படி தைச்சி உடுக்கணும், இப்படி தைச்சி உடுக்கணும் அப்படின்னு உண்மையிலே வல்லாயாக எனக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்காக அப்படி ஈக்கிறது தான் சரி, நிறையெல்லாம் உடுக்கப்படாது அப்படின்றலாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. உண்மையிலே நான் ரசிப்பேன், அழகாக உடுத்திக்கிறத பார்த்தெல்லாம் நான் ரசிப்பேன். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன், தப்பாக நினச்சிக்க வானம் உண்டும். அப்போ வந்துட்டு என் ட்ரெஸ்ஸிங் அப்படி தான், நான் வீட்டில் எப்படி இருக்கிறேனோ அதோடே அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதுக்காக மாற்றி எல்லாம் செய்யக்கல, எனக்கு அது சும்மா ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி என்னமோ நடிக்கிறோம் அந்த மாதிரிக்கும். அதை சுற்றி நான் பொதுவாக என் விலாக்ஸில் வந்துட்டு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே காட்டுருவேன். அதை நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், அது வந்து என் மாதிரி, நான் அப்படி தான். அதோட வந்துட்டு இது என்ன சீன் அப்படின்னு சொன்னால், எங்களோட முருங்கை மரம் சொன்னேன் இல்லையா, முறிஞ்சு புழுறதெல்லாம் கணக்கே இல்லைண்டு, அதில் ஒரு கெட்டு முறிஞ்சு புழுந்துச்சு. அதை தான் நான் புள்ளைகள் எல்லாம் சேர்ந்து துப்புரவாக்கிட்டிக்கிறோம். அவ்வளோ முருங்கைக்காய் மாஷாலாண்டு நிறைய பேருக்கு கொடுத்திருந்தோம். அப்போ அந்த கிளிப்பையும் நான் சேர்த்திக்கிறேன். உண்மையிலே இந்த முருங்கை கெட்டெல்லாம் முறிஞ்சு புழக்கலை எனக்கு ஒன்று நினைக்கும், என்ன தெரியுமா, இதுக்கு தான் சொல்கிற பிடிச்சாலும் புளியங்கொப்பா புடி அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் வெள்ளனை. அப்போ முந்தி 2 பனியாரம் சுட்ட இல்லையா, அப்போ காலையில் பாச்சோறு செய்வோம் அப்படின்னு தான் பாச்சோறு செஞ்சுட்டிக்கிறேன். பாச்சோறு ரெசிபி நான் உங்களோட ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன், வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கோங்க. அந்தண்டு காலையில் வந்துட்டு சரியான மழை. இப்போ எங்களோட ஊரில் மழை பிடிச்சி ஒரு மாதத்துக்கிட்டேக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா தூரிட்டே இருக்குது, சில நாளைக்கு வெயில் புலம், ஆனால் பொதுவாக மழை பெஞ்சிட்டே தான் நிற்குது. அப்போ அந்த காலையில் இந்த பாச்சோறு ஆக்குறது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்டா மகளுக்காக ஆசையாக அப்படி செய்யக்கலாம், ஏன்னா மகளுக்கு சரியான விருப்பம் பாச்சோறும் பனியாரமும் சாப்பிட்றதுக்கு. அப்போ சர்ப்ரைஸாக இன்றைக்கி பாச்சோறு ஆக்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் காலையில், ஏன்டா லீவு நாள் இல்லையா, அன்றைக்கு லீவு நாள், இந்த லீவ் வந்துச்சு இல்லையா, வியாழன் வெள்ளி அந்தண்ட ஒரு நாள் தான் நான் செஞ்சிருந்தேன், வியாழக்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த பிளேட் வந்துட்டு எங்களோட பக்கத்து வீட்டு தாத்தாவை கொடுக்குறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். இப்படி தான் எங்களோட ஏரியாலெல்லாம் என்னமாவது ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் பணியாரம், பாச்சோறு, வாழைப்பழம் வச்சு கொடுப்போம். அப்படி டேஸ்ட் ஆகிக்கும் யார் சரி கொந்தந்தாங்க அப்படின்னா கூட அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவோம். இந்த கிளிப் வந்துட்டு எனக்கு என்ற ஒரு சப்ஸ்கிரைபர் தாத்தா பெரிய அவரைக்காய்க்குது இல்லையா, அவரைக்கடை அந்த சிறகவரையில் பெரிய அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், அதோட விதை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதை வந்துட்டு அவங்களோட உம்மட்ட கொடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட உம்மாவை சந்தித்தது, அவங்களோட பேசினதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு நான் அந்த தாத்தாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் தாத்தா. நான் இந்த விதை வந்துட்டு நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் அலாட் தாத்தா. அதை வந்து உடனேவே நான் அடுத்த நாள் நாட்டிட்டேன். ஏன்னா நல்லா மழை பெஞ்சி நிலமெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்போ நிலத்தில் போட தான் அந்த விதை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் நாட்டிட்டேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என் மேலே நீங்கள் வச்சுக்கிற அன்புக்கு எல்லாருக்கும் நான் வந்துட்டு நன்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ கடமைப்பட்டுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்லா பறக்கத் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்குவேன். ஏழும் அப்படின்னு சொன்னால் என்னையும் என் குடும்பத்தையும் கட்டாயம் உங்களோட துவாக்களில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.